மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம் மேடம் என்ன தெரியுதா? இல்ல அன்னைக்கு ஷேர் ஹோட்டல்ல மார்க்கெட்ல என்னங்க மறந்துட்டீங்களா? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஏதாவது டொனேஷன் வேணுமா? டொனேஷனா? என்னங்க நீங்க ஆஸ்பத்திரிக்குள்ள போறீங்கன்னு பதறி போய் கேட்டா ஈவ்டீசிங் பண்ண எஃபர்ட் கொடுக்குறீங்க. நல்ல வேளை போன் மறந்துட்டான். எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? உன் வேலைய பாரு. மேடம் மேடம் என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு ஒண்ணுனா நான் பதறாம வேற யார் பதறுவா? லூசா நீ? ஏங்க ஹலோ, நான் யார் நீங்க? அவங்க கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டாலாம் பண்ணலீங்க, எல்லாம் நம்ம வேண்டப்பட்ட பொண்ணுதான். யாரு அவங்க? வேண்டப்பட்டவங்களா? ஆமாங்க. நீ இன்னும் போகலையா? என்னங்க நீங்க கண்ணபடி திறக்க சொல்லி டாக்டர் ஆயிட்டீங்க? டாக்டர் இல்ல, நர்ஸ். என்னோனுங்க இந்த ட்ரெஸ்ல சோக்கா இருக்கீங்க. உன் கமெண்ட் எல்லாம் தேவையில்லை. இந்த ஹாஸ்பிடலுக்கு வரணும்னா பேஷண்டா வரணும், இல்லனா பேஷண்டோட வரணும். நீ சொல்றதெல்லாம் புரியுதுக்கா. தினமும் குஷ்டு வந்து அடிக்கிறான். கையில இருக்கிற காசெல்லாம் புடிங்கின்னு போயிடுறான்க்கா. குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்ல. அதான் இந்தா இத வச்சுக்க. ஐயா வேணாக்கா. அரைச்சி வச்சுக்க. என்னக்கா நீ பாவ காசுல பாலை வாங்கி குடுக்காத, குழந்தைக்கு ஆவாது. நான் வரேன்க்கா. வாடா, சோறு துண்றியா? உன்னை ஒரு நாள் அடிச்சே சாவடிக்க போறேன். சும்மா கூவாத, பாவண்டா அந்த பொண்ணு. எப்ப பார்த்தாலும் அத்த குறை சொல்லினே இருக்காத. ஏய் லூசு, ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? மவள உன்னொரு தப்பா அந்த உன்னை பார்த்த வெட்டி போட்டுருவேன். தப்பா பேசாத விஜி. அதுவே பாவம் குழந்தைய வச்சு நல்லாடி நிக்குது. நீ வேணா ஏதாவது வேலை வாங்கி கொடு. அவளுக்கு நான் வாங்கி தரணுமா உன்ன? டேய், என்னடா பேசின்னு இருக்க சொல்ல அடிச்சிட்ட? அப்படியே இருமே சாவு. இந்த ஹாஸ்பிடலுக்கு வரணும்னா பேஷண்டா வரணும், இல்லனா பேஷண்டோட வரணும். மரகதோ, ஐயோ என்ன இப்படி இரும்புற? பாவம், உடம்புக்கு என்னாச்சு? என்னடா கபால்னு மாறிட்ட? காலையே சர்க்கடிச்சிட்டியா? அத்தை விடு, உனக்கு என்ன தெரியும்? இப்படிதான் இருமல் ஆரம்பிச்சு மலேரியா, டைபாய்டு, சிக்கன் குனியா, டெங்கு, அப்புறம் ஒண்ணு சங்கு. வா 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 ஆஸ்பத்திரி போலாம். ஆஸ்பத்திரிக்கா? சீக்கிரம் வாமா. அட இருடா. நான் ஃபைட்டே ஷூட்டிங் பாக்க இட்டுன்னு போறேன் இட்டுனே போக மாட்டேங்கற. உனக்கு இல்லாத விஜய் உடு, இன்னைக்கே பாத்துறலாம். மதியம் 2 மணிக்கு பெனிமில தான் ஷூட்டிங். ஹீரோ யார் தெரியுமா? ஹீரோ யாரா இருந்தா என்ன? நான் ஹீரோயினை பார்க்க போறேன். யார் அது? அதெல்லாம் ஒண்ணு. லேப்ல கொடுத்துருங்க. மேடம் மேடம், பேஷண்ட். ஆத்தாடா. ஆத்தா தான் பேஷண்ட். ஆத்தா நீங்க தான பேஷண்ட் வரலான்னு பர்மிஷன் கொடுத்தீங்க, அதான் ஆயிட்டு வந்தேன். டாக்டர் இல்ல. டாக்டர் வர வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. ஆத்தா ரொம்ப சீரியஸ். ஏய் சனி, உனக்கு அதான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் இரும. ஆமா, எவ்வளவு நாளா இருமல்? ஒரு நிமிஷமா. வாய் தரங்க. இன்னும் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. இன்னும் நல்லா. வெளிய இருந்தா வைத்தியம் பண்ண போற இல்ல உள்ளார போவியா? இன்னி அம்மா பெருசா வாயை திறக்குது. என்ன நீ ஏத்தேட்டு பேசி நிக்கிற? யூனிஃபார்ம்க்கு ஒரு மரியாதை வேணா? உனக்கு கண்ணால ஆயிடுச்சா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, என் பிள்ளையாண்ட வாய மூட சொன்னோன்னே கபால்னு மூடிக்கணும், அதான் கேட்டேன். ஆமா, இரும்பும் போது தொண்டையில வலிக்குதா இல்ல நெஞ்சில வலிக்குதா? தெரியலையம்மா, லைட்டா ஸ்டார்ட் ஆன உடனே இட்டான்ட்டான். ஒரு நாள் குட்டினா செக் பண்ணி சொல்லிடுறேன். நான் வேணா நாளைக்கு டாட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நான் இவர்கிட்ட பேசணும். அவனாண்ட என்ன பேச போற? அவங்களுக்கு என்னன்னு பேச 1000 இருக்கும். நீ போய் வெளியேறு. ஏமா, எனக்கு ஏதாவது வியாதிக்குதா? 6 மாசத்துல பூடுவேனா? என்னாண்டே சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, கூப்பிடுறேன். விஜய், உள்ளார என்ன பேசுறியோ அம்மாண்ட சொல்லிடுறா. சரி சரி. என்ன மேடம், எப்படி பேஷண்ட் ஆயிட்டா இருந்தா பாத்தீங்களா? வேற யாராவது இருந்திருந்தா செருப்பால அடிச்சிருப்பேன். உனக்கு அசிங்கமா இல்ல? முன்ன பின்ன தெரியாத பொண்ணு பின்னாடி இப்படி சுத்துற? தோடா, முன்ன பின்ன தெரியாத போனை உசார் பண்ணி வீட்ல வச்சிருக்க. உனக்கு அசிங்கமா இல்ல? அது உடைஞ்சிருச்சு. உடைச்சிருக்க. நான் ஒண்ணு வேணும்னு பண்ணல. வேணும் தான் உடைச்சிருக்க. இப்போ உனக்கு என்ன வேணும்? போன் தானே வேணும். இத வச்சுக்க. ஐயா, என்ன பிச்சை போடுறியா? எனக்கு என் போன் வேணும். அது என்ன பிராண்ட்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 8 ஸ்பீக்கர், கருப்பு கலர், பெரிய ஸ்கிரீன். அப்படினா நோட் இல்ல டேப் மாடல். ஓகே சார். ஆமா, எவ்வளவு இருக்கும்? அது என்ன ஒரு 30ல இருந்து 35,000 ரூபாய். 30ல இருந்து 35,000. ரொம்ப சீப்பா இருக்கு. மேடம், நீங்க என்ன ரேட்ல எதிர்பார்க்கறீங்க? ஃப்ரீயா வாங்க சொல்ல பில்ல பத்தி கவலைப்பட கூடாதுன்னு சொல்லிருக்காரு பில் கேட்ஸ். நீங்க பிலோ 3000 ஏதாவது பேசிக் மாடல் காட்டுங்க. பேசிக் மாடலா? இந்த போன் நல்லா இருக்கும் சார். நீங்க கேட்ட மாதிரி நல்ல சவுண்ட் வரும். இது ஓகே, பில் போட்டு கொடுங்க. என்னங்க நீங்க? என் போன் எம்மா பெருசு, இது அதுல பாதி கூட இல்ல சார். ஓசில செல்லு கிடைக்கும் போது சைஸ் பார்க்காம சைலண்டா வாங்கிக்கணும்னு சாக்ரட்டிஸ் சொல்லிருக்காரு.
இதோட ஸ்பெஷாலிட்டி சொல்றேன், உங்க சிம்மை கொடுங்க. உன் சிம். சார் இதுல மொபைல் ட்ராக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேருடைய நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க. இந்த போனை வேற யாராவது எடுத்தாக்கா எந்த சிம் கார்டு போட்டாலும் அந்த 2 பேருக்கு மெசேஜ் வந்துடும். நீங்க அந்த 2 நம்பரை ஸ்டோர் பண்ணுங்க, நான் போய் பில் போட்டு வந்துடுறேன். மச்சி நம்பர் சொல்லு. 9840322100. செம்ம ஃபேன்சி நம்பர்ல. அடச்சி. மேடம் உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. 108 போட்டுக்க. என்ன மேடம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கேட்டா கோச்சிக்கிறீங்க? யாரு நீ? எனக்கும் உனக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? உன் போனை உடைச்சிட்டு அதான் வாங்கி கொடுத்தேன். இனிமே என் பின்னாடி